ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன் ஆயில், பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு ஒரு 150 கிராம் பாஸ்தா போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கூல் வாட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்தா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. தனியாக இப்போ கடாயை வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த பக்கம் வதங்கட்டும். அந்த பக்கம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக சேர்த்தா முட்டை இந்த ஸ்மெல் வரும். அதனால் தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். 2 முட்டை கூட போடலாம். என் பையனுக்கு முட்டை அவ்வளோவா பிடிக்காது, அதனால் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை போட்டு தனியாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கணும். இந்த பக்கம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போடுறேன். சின்ன சைஸ் தக்காளினா 2 போடணும். போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே இந்த பக்கம் முட்டையும் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போடணும். என்கிட்ட வீட்டில் அவசரத்துக்கு இஞ்சி பூண்டு இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் என்ன கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாஸ் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கிட்ஸ்க்கு செய்கிறதுனால, அதனால் கொஞ்சமாக மசாலாஸ் போட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான் மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் கொட்டி நல்லா வதக்கி விடணும். உப்பு சேர்க்க தேவையில்லை, பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்குறது போட்டு 2 கல் உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா வதக்கிட்டு பாஸ்தாவை போடணும். பாஸ்தாவை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். பாஸ்தாவை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கினா தான் அதில் காரம்லாம் அதில் பாஸ்தாவில் போய் இறங்கும். நான் இன்றைக்கி அவ்வளோவா என் பையனுக்கு காரம் பிடிக்காதனால காரம் அவ்வளோவா நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், ரொம்பலாம் காரமாக இருக்காது. கிட்ஸ்க்கு கொடுக்குறதுனால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ஸ்டம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். கிட்ஸ்க்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டு கெச்சப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.